I run to you, and we're finally together again. Take my hand, and I'll show you the most amazing things. There's no need to fear, nothing will stand in our way. With the cardinals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, that's a lightning. Holding me close to my head. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, that's a lightning. Holding me close to my head. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Yeah, this way. என்ன networkhamilton.blogspot.in ஃபுட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாம். அச்சோ டாடாப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். வணக்கம் வணக்கம். ஹாய் ஜேசன். என்ன நடக்குது? இங்க பாரு ஜெய்சன், நீ கூட அந்த பொருளிய கேள்விப்பட்டிருப்பல. உனக்கு கிங்ஸ்ல் ஞாபகம் இருக்கா? அவனோட தம்பி அவன் அதை பாத்துட்டான். என்னது? அர்பன் லெஜெண்ட்ஸா? சரியா சொன்ன. உயிருள்ள பொம்மைக்கார். நீ நிஜமாவா சொல்ற? என்னது உயிரோட இருக்க பொம்மைக்காரா? நீ அந்த லெஜெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? இதுதான் புரியாத புதிர். அதுக்கு பெருசா ப்ரூஃப் எதுவும் இல்ல. பல பேர் அப்படி சொல்லி நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை என்னாச்சுன்னா, ஏதோ ஒரு பையன் கார் கிட்ட பேசுறத ஒருத்தர் பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவி இப்ப நம்ம கிட்டயும் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் கூட அதான் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது ரொம்ப ஃபேன்சியா இருக்குல்ல? என்ன விளையாடுறீங்களா? நீங்க 3 பேர் இருக்கீங்களே, உங்களை நான் என்ன சொல்றேன்? யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னு வைங்க, என் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இத பாருமா, காலங்கத்துல அந்த மாதிரி ஃபீலிங்க்கு எல்லாம் இடமே கிடையாது, புரியுதா? எல்லாரும் பாருங்க, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, போதும் நிறுத்துங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு புது ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க. ப்ளீஸ் கம் இன். நான் இசபெல். நைஸ் டு மீட் யூ. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே, நீ போய் உட்காரு. Thank you. ஹாய் நந்தா, ஜேசன், உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்ன இவ வித்தியாசமா இருக்கா? இப்ப அவன் எங்க போயிட்டான்? இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு ராத்திரி நீ அது தேடி போக போறியா? உனக்கு அது தெரியுமா? உயிருள்ள பொம்மைக்கார். என்னது, இன்னைக்கு ராத்திரியா? அவன் சரியாதான் சொல்றான். ராத்திரில நாம அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் சரிதான்பா. அதாவது ஒரு பால் பென் மாதிரி நிஜமாவே ஒரு உயிருள்ள பொம்மைக்கார். ஒருவேளை அது மட்டும் நிஜமா இருந்துச்சு, அது கூட ஃப்ரெண்டா இருக்கு, நான் எது வேணாலும் செய்வேன். அப்படின்னா சரி,
நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. என்ன ஓகே? ஏய் உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அந்த மாதிரி காரெல்லாம் போய் அத பத்திலாம் உனக்கு தெரியாது. அது பொய்ன்னு உனக்கு யாரு சொன்னா? ஆமா, உலகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கான விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் கிடைக்கவே இல்ல. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க. லைவா ஒரு பிளேட்ட பாத்திருக்கியா? டாக்கிங் எரேசரை பாத்திருக்க? வாய் மூடிட்டு சும்மா இல்லாம எனக்கு பதில் சொல்லு. அதனாலதான் நான் சொல்றேன், உயிரோட இருக்க பொம்மைக்காரன்னு எதுவுமே இல்ல. புரியுதா? அத நம்புங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு. இசபெல், அந்த பொண்ணு சும்மா வந்து ஏதோ சொல்லிட்டு போறா. அவ பார்க்கவே பயங்கரமா இருக்கல்ல. ஜூலியட், நீ எங்க இருக்க? அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ரோமியோ, நான் உனக்காக இங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்மள தேடவே மாட்டாங்க. எதுக்கு இப்படி பயமுறுத்துற? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நான் இப்ப வெளியே போறேன். அது வரைக்கும் நீ இதை சாப்பிட்டு அமைதியா கத்தாம சாப்பிட்டு இருக்கணும். டாடா. Hey, Vareman! Oh, hey, Carl. நீ இங்க நின்னுகிட்டு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, இந்த மாதிரி ஒரு மிஷினை செய்யணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும்ல. அந்த டாய் காரை கண்டுபிடிக்கத்தான் நான் இந்த எனர்ஜி சாக்லேட் பாரை சாப்பிடுறேன். இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? சரி, ஓகே. டைம் ஆயிட்டே இருக்கு. எப்ப வருவாங்க? என்னப்பா போற இடம்லாம் முட்டு சுத்தா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கோபப்படுறதுக்குள்ள நாங்க போனோம். இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா வந்து ஜாயின் பண்ணாலே அந்த பொண்ணு தானே இது? இந்த ராத்திரியில இவதுக்கு இங்க தனியா நிக்கிறா? அவ மட்டுமா தனியா இருக்கா? நான் கூட தான் தனியா இருக்கேன். என்ன அதுக்குள்ள போறா? அதுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுங்க கிடைக்கிறானுங்க. நம்ம முதல்ல இதை பாப்போம். ஜெய்சன் வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பானோ? அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இசபெல். புரிஞ்சிருச்சு. கம் ஆன். நான் முன்னாடி போறேன், நீ என் பின்னாடியே வா. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. சரா, நீ சொன்ன இடம் இதான். என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்காது. அவங்க இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். நம்ம சீக்கிரமே எபினை கண்டுபிடிச்சாகணும். Tune Network Hamilton.blogspot.in. Isabel and Tara from Goland. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவன் புதுசா வந்திருக்கான். இந்த இடத்துக்கு அவ எதுக்காக தனியா வந்தான்னு எனக்கு புரியலையே. இங்க எல்லாமே விசித்திரமா இருக்கும். இந்த நேரத்துல அப்படி என்ன வேலையா இருக்கும் இங்க? பிளாக் மிரர். இது யாரு? நீ போயிடு. போன்னு சொல்றாங்க. இது விட்டு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்?
என்ன நடக்குது? ஏப்பா இடுப்பெல்லாம் பேந்துருச்சே. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கோவத்துல இருக்கானுங்க போல இருக்கு. என்ன இது? ஏய், அது என்னோட போனு. நில்லு நில்லுன்றல. சொன்ன கேட்க மாட்டியா? நில்லுன்றல. இப்ப நான் என்ன பண்றது? இதை விட்டு போட சொன்ன. இதை யாராலையும் தொட முடியும்? இப்ப என் போன கொடுக்க போறியா இல்லையா? இதுனதுப்பா நம்ம கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியல. இவனெல்லாம் நம்பி வந்த பாரு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்லன்னா அவன் கால் பண்ணி நம்ம கிட்ட விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. ஆமா, இது என்னது? என்னால நம்பவே முடியல. இது உயிருள்ள ஒரு பொம்மைக்கார். நான் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து போய் ஆகணும். எனக்கு தெரியும் நீ உயிருள்ள ஒரு பொம்மைக்கார் தானே. அப்படின்னா நீ தான் என் போன இவ்வளவு நேரம் எடுத்து ஓடிட்டு இருந்தியா? என்ன இது ஏதோ பேசாம உண்மனே இருக்கு. இத பாரு, நீ பேசுறத நான் கேட்டுட்டேன். ஒழுங்கா ஏதாவது என்கிட்ட பேசு. நான் உன் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது டெட் ஆயிடுச்சா? நான் டெட்னு மட்டும் சொல்லாத. எப்படிப்பா இத கனெக்ட் பண்ணிருக்காங்க? இதோட எல்லா பாட்டையும் எடுத்து செக் பண்ண தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, கொஞ்சம் நிறுத்து. இப்ப மட்டும் எப்படி நீ பேசுற? நீ பேசுறதை என்னால நம்பவே முடியல. நீ உண்மையிலேயே ஒரு லைஃப் டாய்கார் தான். நீ அதை கேட்டியா டார்பி? அவன் உயிரோட இருக்க பொம்மைக்காரன்னு சொன்னா. நான் உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லவா? அந்த கார் மெக்காடமோ. மெக்காடமோவா? நீ பிளாக் மிரர் தானே? பிளாக் மிரரா? அறிமுக நேரம். டீம் டாக்லர் நம்பர் 1 and கோல்யாமி. டீம் கார்பன் நம்பர் 2 கியூட்டி 5 டீனா. நாம எல்லாருமே பிளாக் மிரரை சேர்ந்தவங்க. டீம் கார்பன். நான் எக்ஸ்ட்ராவா ஏதோ சொல்லிட்ட போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. மெக்காடமோனா என்ன? இந்த கருப்பு கண்ணாடினா என்ன? இங்க என்ன நடக்குது? இவன் என்ன பேசுறான் அப்படின்னா, மெக்கானிமோ கருப்பு கண்ணாடிய பத்தி எதுவுமே தெரியாதவங்க கிட்ட தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோமா? அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப எங்களுக்கு ஒரு உதவி பண்ணு. அந்த காரை எங்க கிட்ட கொடுத்து. இப்பவே. அப்படின்னா உன்னுடைய பேரு அவன் பெண்ணா? நான் இப்ப என்ன சொன்ன நீ கேட்டல? காரை என்கிட்ட கொடுத்துற. அத சொல்றல கூட. என்னதுதான் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா? ஆமா, இதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஒழுங்கா அந்த மெக்கானிமோவை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. முடியாது. இந்த காரை கண்டுபிடிச்சது நான் தான். வேற வழியே இல்ல. அந்த மெக்கானிமோ எங்களுக்கு தான் சொந்தம். மெக்காட் போட்டி. என்னது மெக்காட் போட்டியா? உனக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது போல இருக்கு. அது மெக்காட் பேட்டில் அப்படின்னா அது ஒரு போர் விளையாட்டு. மெக்கானமோக்கு நடுவுல 3 போர் கார்டுகள் இருக்கு. அது ஒரு மெக்கானமோ போட்டி. எதுக்காக இப்ப அத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இந்த மாதிரி பேட்டில் கார்ட்ஸ் எதுவும் கிடையாது. டாபி, நீங்க பேரண்ட்ஸ் இவங்கிட்ட இப்படி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம நேரடியா போய் அந்த காரை வாங்கிக்கலாம். நாம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். இதுதான் கரெக்ட் டைம். எவின பிளாக் மிரர் தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன். அப்படி நடக்கிறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. ஜேசன், இந்த கார்டை வச்சுக்க.
என்னது இது? உன் கையில இப்போ 3 கார்டு இருக்கு, அதனால மெக்கா டெமோ ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் எதையுமே கருப்பு கண்ணடிக்கிட்டு ஒப்படைக்க விரும்பல. சொல்லுங்க, இப்ப நமக்கு வேற வழி இல்லை. நாம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். போட்டியா? இத பாரு, இந்த போட்டிலாம் எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது. அதை இப்படிதான் பண்ணணும். இத கொஞ்சம் கவனமா பாரு. முடிஞ்சா என் கூட இதே மாதிரி மோது சீக்கிரம். ஜேசன், ஓகே நான் பண்றேன். இரு. networkhamilton.blogspot.in. Set up Medgard. என்னப்பா இது காதுல அந்தரத்துல மிதக்குது? அதுதான் இந்த போரோட ஆரம்பம். இப்ப பாரு விளையாட்ட. தாக்கு விடாத. இதெல்லாம் என்னது? ஜேசன், நீ பேசாம ஆடு. அவன் என்ன பண்றான்னு கவனமா பாரு. கண்டிப்பா பாக்குறேன். அவனை பிடி, அவனை சும்மா விடாத. மெக்காடமோ கோ. ஓகே, இப்ப என்னோட டர்ன். என்டர் ஹெல்மெட். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. So go Helen, Mechanimo go. ஆமா, நம்ம எங்க இருக்கோம்? ஹலோ சொல்லு. மெக்காடமோ மில்கேட். ஹெவன். ஹெவன், நிஜமாவே இது நீதானா? இத பத்தி விளக்கமா நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நீ இவன் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களை இங்க வரவழைச்சது நீங்க 2 பேரும் தான். இப்போ ஏன் பயப்படுற? கொஞ்சம் சும்மா இரு. நீங்க இங்க வந்ததுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இங்க தங்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓ மோகன், கெவினை உண்டு இல்லன்னு பண்ணிடு. 2 பேரையும் விட்டுறாத. ஜேசன், எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. மின்னல் தாக்குதல், வேகமா தாக்கு. மின்னல் சக்தி. ஹெவன், ஃபைட் பண்ணு. அப்படிதான். அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடு. ஜேசன், கார்டை யூஸ் பண்ணு. ஓகே. போர் வாள். இது வித்தியாசமான வாள். இவன் புதுசா இருந்தாலும் நல்லாவே ஃபைட் பண்றால. இப்ப அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. Come on, boy king. அவனுக்கு பதிலடிய கொடு. ஹூகா 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 ஹூகா. எங்க போனா? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதை விடாத, அடிச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சா இதை தடுத்து பாரு. சீக்கிரம் உன்னுடைய மின்னல் சக்தியை காட்டு. நான் இங்க இருக்கேன். நீ எப்படி அங்க போன? ஜேசன், நல்ல மூவ் பண்ண. விடுப்பா, எனக்கு புகழ்ச்சினா ரொம்ப பிடிக்காது. அது சொல்ற மாதிரி நீ செய்.
இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாத்துட்டே ஃபைனல் மிலினி. சீக்கிரம் வெளியில வா. டெர்மினல் ஃபயர், ரைசிங் ஃபயர். ஃபைனல் மிலினி. இவனால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். குறி வச்சு தாக்கு, விட்றாத. பூகம்பம். அவங்க இந்த மெக்காடமோ காரை இழந்துருவாங்க. அதுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. இந்த ஃபைட்ல வின் பண்ண வின்னர் நினைச்சா அதை மொத்தமாவும் அழிக்க முடியும். வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையில்ல அவன் மட்டும்தான். என்னப்பா? 10 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நிஜமாவே உனக்கு TuneNetworkHamilton.blogspot.in தாராளமான மனசுதான். நாங்க தான் ரொம்ப அவசரப்பட்டு உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டோம். ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அடுத்த தடவை பார்க்கலாம். ஹெவன், நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா, உன்னோட முதல் போட்டியில நாம ஜெயிச்சிட்டோம். இத பத்தி கொஞ்சம் டீடைலா எனக்கு சொல்ல முடியுமா இசபெல்? இங்க என்ன நடக்குது? அப்புறம் நிஜமாவே நீ யாரு? என்ன, உங்களோட காரை நீங்க தொலைச்சிட்டீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, மன்னிச்சிடுங்க. ஓ,